தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் கோட் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்க இந்த படத்துடைய முக்கால்வாசி படப்பிடிப்புகள் முடிந்திருக்கு. பொதுவாகவே ஒரு படத்துடைய பாதிப்பட வேலைகள் முடிந்தவுடனே அடுத்த படம் குறித்த அப்டேட்டை வழங்கும் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இந்த முறை எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் கொடுக்கவில்லையா. அரசியலுக்கு வந்த பிறகு இன்னமும் ஒரு திரைப்படம் மட்டும்தான் நடிப்பேன் என்றும் அதற்கு பிறகு முழுமையாக சினிமாவை விட்டு விலகப் போகிறேன் எனவும் கூறியிருக்காரு. அந்த திரைப்படத்தை யார்தான் இயக்கப் போகிறார் என்பது பெரிய அளவில் கேள்விக்குறியாகவே இருந்து வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனில் துவங்கி பலருடைய பெயர் இதில் அடிபட்டிருக்க. இதற்கிடையில் தற்சமயம் எச் வினோத் அவர்கள் தான் இறுதி படத்தை இயக்க போவதாக ஒரு தகவல்கள் கசிந்திருக்கு. பொதுவாகவே விஜய் சாரை வைத்து ஒரு திரைப்படம் இயக்கும் இயக்குநர்களோடு அஜய் சார் பணம் பண்ண மாட்டார். அதே தான் நம்ம தளபதி அவர்களுக்கும். ஆனால் இறுதி திரைப்படங்களை தொடர்ந்து நம்ம அஜய் சாருடைய பட இயக்குநர்களுக்கு வழங்கி வந்துட்டு இருக்காரு நம்ம தளபதி. அதாவது வெங்கட் பிரபு ஏற்கனவே நம்ம அஜய் சாரை வைத்து மங்காத்தா என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அதே போல வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா துணிவு வலிமை என 2 திரைப்படங்கள் கொடுக்க, மேலும் விஜய் சார் தன்னுடைய இறுதி படமானது அரசியல் சார்ந்த திரைப்படமாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டு என்ற ஒரு பேச்சுக்கள் இருந்திருக்கேன். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம எச் வினோத்தால் செய்ய முடியும் என்பதே நம்ம தளபதியோட நம்பிக்கையாகவே இருந்து வந்திருக்கு. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் இயக்கியிருந்த சதுரங்க வேட்டை, தீரநதிகாரம் 1 முதலிய திரைப்படங்கள் ஏகப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு பல தகவல்களை திரட்டியிருக்க நம்ம எச் வினோத் அவர்கள் அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியான ஆதாரங்களை திரட்டி அவர் படம் இயக்கும் பட்சத்தில் அது தனக்கு சிறப்பான படமாக இருக்கும் என நம்ம விஜய் சார் கருதுவதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரத்தில் நம்ம பிரகாஷ் அவர்களை நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.